इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத் திருத்தீயாத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்துல ஜீவன் முக்தியோட ஸ்வரூபம், ஜீவன் முக்தி எப்படி அடையணும், அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்றது சொன்னார். இதுல என்ன பார்க்கணும் போனா விதேக முக்தி பத்தி சொல்லப்படுறாரு இந்த அத்தியாயத்துல. சாதாரணமா விதேக முக்தி அப்படின்னா ஒரு சாதகனானவன் குரு கிட்ட சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி அந்த அகண்டாகார விருத்தின்னு ஒண்ணு சொல்லுவார். அந்த அகண்டாகார விருத்தி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த தத்துவ சாட்சா்காரம் ஆகும். அதுக்கப்புறம் அவன் அவனுக்கு அஜ்ஞானம் போயிடும், லோக வாசனைகள்லாம் போயிடும். இருந்தாலும் பிராரப்த கர்மாவனால ஏதோ இந்த உலகத்துல இருந்துதான் வரவாடு சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ண. இது ஜீவன் முக்தி. இவனுக்கே சரீரம் போன பிறகு அந்த ஆத்தியந்திக முக்தி வருது. அது விதேக முக்தின்னு ஒரு பட்சம் இருக்கு. சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுருக்கோம். ஆனா இங்க விதேக முக்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜீவன் முக்தி காலத்திலையும் நான் இந்த சரீரத்துல இருந்துட்டு நான் அனுபவிச்சதான ஆத்ம தத்துவத்தை சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஞ்சமாவது ஒரு வாசனை இருக்கிறதாகவும், அதுவும் இல்லாமல் இவன் உயிரோடு தான் இருக்கான், மற்றவா கண்ணுக்கு இவன் உயிரோடு இருக்கான். ஆனா இவனுக்கு சரீர சம்பந்தம் துளியும் இல்லாமல் தேகத்தை மறந்து இருக்கக்கூடியதான நிலைமைக்கு விதேக முக்தி அப்படின்ற போல இங்க இந்த இடத்துல இருக்கு. இந்த யோகத்தை பத்தி சொல்லக்கூடியதான உபனிஷத்துக்கள்ல ஞானத்துக்கு 7 பூமிகைகள் இவைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்ட்டு வித்யாரண்யர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், ஒரு பிரகரண கிரந்தம். அதுல முதல்ல சந்நியாசம்னா ஒண்ணு இருக்கு. சந்நியாசாசிரமன்றது ஒண்ணு ஸ்ருதி சித்தம் தான். அதாவது கை கால் இல்லாதவனுக்கு, கர்மா பண்றதுக்கு யோகியதை இல்லாதவனுக்காக அது ஏதோ அவனுக்காக சந்நியாசம் கொடுத்திருக்குன்னு கிடையாது. சந்நியாசத்துக்கு ஒரு உத்தம ஆசிரமம்னு சொல்லி இருக்குன்னு நிரூபணம் பண்ற ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சன்னியாசி எப்படி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும், ஆசைகள் படி போக்கடிக்கணும், இந்த விவேக சுடாமணியில வாசனா தானவம்னு சொன்னாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இவைகள்லாம் யோகத்தோட சேர்ந்து சாதனை ஆகும். அதுக்கப்புறம் முக்தின்றது ஞானத்தினால மட்டுமே வரும். அப்ப யோகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரிச்சு சொல்லக்கூடியது ஜீவன் முக்தி விவேகம்னு. அந்த ஜீவன் முக்தன்றவன் எப்படி இருப்பான், ஜீவன் முக்தனுடைய சரியாயிதான். கீதையிலும் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு குணாதீத சௌச்சதேன்னு குணாதீத லட்சணம் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்ன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்றது அவர் வித்யாரண்யர்ல சொல்றாருன்னா, இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஞானி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன ஆகும். எல்லாருக்குமே அதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஞானி என்ன பண்றாரு, ஞானிக்கு துக்கம் வருமா, ஞானி அழுது பார்த்தனே அப்ப அவர் நிஜமாவே ஞானியா, ஞானி தூங்குவாரா, அவருக்கு பசி எடுக்கும், இதெல்லாம் லோகத்துல ஒரு சர்ச்சை இருக்கும். நமக்கு ஒரு உற்சாகம், அவ்வளவுதான். அப்படி நமக்கும் அந்த நிலைமை வரும், வந்தா நம்ம எப்படி இருப்போம்ன்ற மாதிரி. ஆனா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆசைகளை எப்படி அடக்கணும், சாதன சதுஷ்டி ஆசைகள்ன்றத விட சாதன சதுஷ்டிய சம்பத்தி எப்படி அடையணும், அப்புறம் எப்படி சிரவணம் பண்ணணும், எந்த விதமா மனனம், நிதித்தியாசனம்னா என்ன, இது அஜ்ஞானத்தை எப்படி போக்கடிக்கணும், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்காக இருக்கு அப்படின்னா, இது தெரிஞ்சுனாதான் நமக்கு இதுல ஒரு உற்சாகம் வரும். நாளைக்கு எங்க போய் சேர போறோம்னு தெரிஞ்சுட்டாதான் நமக்கு அந்த போற வழியில ஒரு உற்சாகம் வரும். அதனாலதான் கர்மாவை பண்ணும்போதும் அந்த விதியை சொல்ற இடத்துல அர்த்தவாத ஞானத்தோட இருந்து, அர்த்தவாத ஞானத்தோட விதி விதியை தெரிஞ்சுட்டு கர்மா பண்ணாதான் பலன்.
அதனாலதான் அவன் என்ன சொல்ற, சாப்தி பாவனான்னு ஒண்ணு சொல்ற. அந்த வேத வாக்கியமானது நம்மள தூண்டுறது. அது தூண்டும் பொழுது இவனுக்கு என்ன ஆகுது, அந்த இதி கர்த்தவியதான்னு ஒண்ணு சொல்லுவா. அது அவனுக்கு வரக்கூடியது எப்படின்னா, அந்த அர்த்தவாதம் தான் இதி கர்த்தவியதா. அதாவது சொர்க்கம் போனோம் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனா அங்க காமதேனு இருக்கும், கல்பவருஷம் இருக்கும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், எதுவுமே பண்ண வேண்டாம், சுகமா இருக்கலாம் அப்படின்னா, சரி இங்கதான் கஷ்டப்படுறோம், கொஞ்ச நாள் ஒரு 4 நாள் சிரமப்பட்டு யாகம் பண்ணிட்டு அங்க போய் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உந்துதல் வரும். அதுக்காக அர்த்தவாதம் வேணும். அது போல இது அர்த்தவாதமோ அப்படின்னா, இது அர்த்தவாதம் இல்லை, ஆனாலும் பூதார்த்தவாதம். அர்த்தவாதம் தான் பூதார்த்தவாதம். இருக்கிறபடியே சொல்லக்கூடியதான அர்த்தவாதம். நாளைக்கு எனக்கு இப்ப இருக்கக்கூடியதான அஞ்ஞானம், நாளைக்கு நான் முக்தனானான்றதெல்லாம் இந்த உபனிஷத் படிச்சுட்டு சொல்லக்கூடாது. எல்லாருமே நித்திய முக்த ஸ்வரூபம் தான். ஆனா நான் இப்ப அஞ்ஞானின்னு நினைச்சுட்டு இருக்கேன், இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்ட சம்சாரத்துல கஷ்டப்படுறேன். இந்த எண்ணம் போன பிறகு என்னுடைய வாஸ்தவமான ஸ்திதி எப்படி இருக்கும் அப்படின்றத வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான சுரூபத்தை ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்லக்கூடியதான பாகம் அது. இது தெரிஞ்சது நம்ம அப்படி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது என்ன பண்ணணும்ன்றது முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனா இது தெரிஞ்சிருந்து அப்பப்போ ஆஹா இதுதானே என்னுடைய நிஜமான சுரூபம், நான் இப்படித்தானே இருக்கணும், ஆனா இதை விட்டுட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்ற அளவுக்காவது நமக்கு அந்த சாதன சதுஷ்டயத்தை சம்பாதிக்கிறதுக்காகவாவது இந்த வாக்கியங்கள் உபயோகப்படும். மேலும் நான் முன்னாடி சொன்னது போல இங்க இந்த உபனிஷத்துல வாக்கியங்கள்லாம் அன்வயம் பண்றதே சிரமம். வாக்கியம் பூர்த்தியாக நம்ம நிறைய அத்தியாகாரம் பண்ணிதான் அன்வயம் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு அப்படி சொல்லிட்டு வரேன். சரி, இப்ப மேல நான் 3வது அத்தியாயத்துல விதேக முக்தி பத்தி கேட்கிறார். விதேக முக்தே கிம் ரூபம் தத்வான் கோவா மகாமுனி கம் யோகம் சமுபாஸ்தாய பிராப்தவான் பரமம் பதம். விதேக முக்தியினுடைய ரூபம் என்ன, அது எப்படிப்பட்டது? தத்வான், அதை கொண்டவன், அதாவது விதேக முக்தி அடைந்தவன். கோவா மகாமுனி, அவன் யார்? கம் யோகம் சமுபாஸ்தாய, எந்த யோகத்தை அடைந்து பரமம் பதம் பிராப்தவான், அந்த உயர்ந்த நிலையை அடைந்தான் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதாக அதுக்கு ரூப மகரிஷி பதில் சொல்றார். எப்படி பதில் சொல்றாருன்னா ஒரு கதை சொல்றார். அதாவது யார் ஒருத்தர், கதைன்னா என்னமோ சாதாரணமா இங்க போனா வந்தான்னு இல்ல, ஒரு ஜீவன் முக்தனா இருக்கிறவர் எப்படி விதேக முக்தி பதத்தை அடைந்தார் அப்படின்றத சொல்றார். இப்ப நம்மளுக்கு ஜீவன் முக்தியே கண்ணு கட்டி காட்டுல விட்டா போல இருக்கு. அந்த ஜீவன் முக்தன் இதெல்லாம் பண்ணி விதேக முக்தி அடைஞ்சானா இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடி சொன்னேன். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இதுதான் என்னுடைய நிஜமான ஆத்மான்னு சும்மா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம நிஷ்கலம் நிஷ்கிரியம்னா மட்டும் போறாது. அது ஆத்மான்றது நமக்கு பரோட்சமா இருக்கு. ஆத்மான்றது ஏதோ நமக்கு அந்நியப்பட்ட பொருள் அப்படின்ற போல இருக்கு. பிரம்மம்னா இங்க மேல இருக்கு, இதயத்துக்குள்ள இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன ஆகும், அது தெரிஞ்சுட்டாதான் நமக்கு சாஸ்திரத்துக்குள்ள ஒரு பிடிப்பு சாதனையில ஒரு வேகம் வரும். ஆத்மா ஏதோ இருக்கட்டும், பிரம்மம் என்னமோ இருக்கட்டும், நீ உனக்கு அஞ்ஞானம் போனா நீ இப்படிதான்ப்பா இருக்க போற அப்படின்னு சொல்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த பாகம். சுமேரோர் வசுதா பீட்டே மாண்டவியோ நாம வைமுனி கௌண்டின்யாது தத்துவம் ஆஸ்தாய ஜீவன் முக்தோ பவத்யசோ. மேருவனுடைய வசுதா பீட்டே, மேருமலையினுடைய தாழ்வாரத்துல, மேருமலை அடிவாரத்துல மாண்டவியர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் கவுண்டின்யர் எனக்கூடியதான ரிஷியின் இடத்துல இருந்து தத்துவம் ஆஸ்தாய, தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஜீவன் முக்தோ பவதி அசோ, அவர் ஜீவன் முக்தனா ஆயிட்டார். இப்ப யாரை பத்தி பேசுறோம்? ஏற்கனவே ஜீவன் முக்தனா இருக்கிறவர் பத்தி பேசுறோம். மாண்டவியர் அப்படின்றவர் அவர் ஜீவன் முக்தனா இருக்கார். ஜீவன் முக்தி தசாம் பிராப்திய கதாச்சித் பிரம்மவேத்தம சர்வேந்திரியானி சம்முக்தம் மனச்சக்கரே மகாமுனி. அவர் ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சாச்சு. அவருக்கு என்னன்னா ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வந்தாச்சு. ஆனாலும் அப்பப்போ சரீர சம்பந்தம் வருது. அப்பப்போ இந்த சரீரத்துல அவருக்கு அதனாலதான் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும் போது ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, அப்புறம் ஸ்திததீன்னு ஒண்ணு சொல்றாரு. ஸ்தித பிரஜ்ஞன்றவன்
அந்த சமாதி நிலையில, யுத்தான நிலையில, அந்த சமாதியில இருந்து வெளியில வந்து சரீரத்தோட விவகாரம் பண்ணும் பொழுது அவனுக்கு ஸ்திதி அப்படின்னு பிரிச்சு மதுசூதன சரஸ்வதி வியாக்கியானம் பண்றார். ரெண்டும் ஒரே ஆள்தான். ஆனா அவனுக்கு வந்து சில சமயம் சரீர சம்பந்தம் தோன்றது தோணல. சரீர சம்பந்தம் தோணினாலும் இது பொய் அப்படின்ற எண்ணத்தோட தான் தோன்றது. நமக்கு தோன்ற அளவுக்கு இல்ல. அது முன்னாடி பார்த்தோம். ஜீவன் முக்தன் எப்படின்னா 2வது அத்தியாயத்துல போய் பார்க்கணும். அப்படிப்பட்டவர் விதேக முக்தி அடையறதுக்கு ஜீவன் முக்தி தசாம் பிராப்திய கதாச்சித் அவருக்கே போ தோணிது. பிரம்மவித் தமக, அவர் வந்து பிரம்மவித் தமக, பிரம்மவித்துகளில் உயர்ந்தவர். இதுக்கு மேல ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிரம்மவித் தமக சர்வேந்திரியானி சம்ஹர்த்தும் மனச்சக்கரே, எல்லா புலன்களையும் சம்ஹர்த்தும், இனிமே எனக்கு புலனோட எந்த சம்பந்தமும் வேண்டாம் அப்படின்னு சம்ஹர்த்தும், அதை வந்து நிரோதம் பண்றதுக்கு, அடக்கிறதுக்கு இல்ல, புலனை அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ இல்ல, புலனே இல்லாம பண்ணிடணும். அதுக்கும் தனக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை அடியோட ஒழிச்சு கட்டணும். சர்வேந்திரியான சம்ஹர்த்தம், புலனை ஒழிக்க முடியாது. புலனை ஒழிக்க முடியாது அப்படின்னா, புலன்றது வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது. எது வரைக்கும் நமக்கு அஞ்ஞான லேசம் இருக்கோ அது வரைக்கும் தான் பூதம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆத்மாவை பார்த்தாச்சுன்னா ஒண்ணு பஞ்சபூதங்கள்லாம் ஒண்ணு இல்லை, புலன்கள்லாம் ஒண்ணு இல்லை. இது வந்து இந்த கலாப்பிரளயம்னு ஒண்ணு முண்டகோபனிஷத்துலயும் பிரஸ்னோபனிஷத்துலயும் சொல்றது. அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த தேவதை போய் அடையிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவதை போய் இருந்தா தேவதை தனியா இருக்கு, இந்த முக்தன் இருக்கானா அப்படின்னா இவனுடைய திருஷ்டியில அவெல்லாம் இல்ல, சுத்தி இருக்கவர்களுடைய திருஷ்டியில அவ தனியா இருக்கா அப்படின்னா அது அஜ்ஞானிகளுக்கு இன்னும் உலகம் இருக்கு. சுகருக்கு முக்தி வந்தாச்சு. வியாசருடைய புத்திரர் சுகர், அவர் முக்தர் தான். அப்போ முக்தி வந்தாச்சுன்னா அஞ்ஞானம் போயாச்சு. அப்ப நமக்கெல்லாம் ஏன் இன்னும் சம்சாரம் தோன்றது அப்படின்னு கேள்வி வரணும் இல்லையோ. அவருக்கு வந்தது அந்த உபாதி போச்சு, மற்றதெல்லாம் நமக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு நிறைய விதமா பதில் சொல்லுவார். இதுக்கு ஒரு பதில் கிடையாது, 3-4 விதமா பதில் சொல்லுவார். அப்போ அந்த ஜீவன் முக்தி தசை வந்த பிறகு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்பப்போ அந்த புலன்களோட சம்பந்தம் இருக்கா போல காண்றது. இது போய் இருந்தாலும் நமக்கே சினிமா பார்க்கும்போது அது இந்த சினிமா பொய்ன்னு தெரிஞ்சாலும் சில சமயம் மனசு கலங்கும், சில சமயம் பயம் வரும். இது பொய் தானே அப்படின்னா அது பார்க்கும்போது கொஞ்ச நேரம் மனசு கொடுத்துருவோம் இல்லையா. அது போல ஜீவன் முக்தனுக்கு அது புலன்களோட ஒரு லேசா சம்பந்தம் இருக்கு, அதுவும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். சர்வேந்திரியானு சம்பத்தும் மனச்சக்கரே மகாமுனி. அப்ப என்ன பண்ணார்? பத்த பத்மாசன திஷ்டன்னு அர்த்தோன்மீலித லோச்சன, பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அர்த்த உன்மீலித லோச்சன, கண்ணை நன்னா மூடிண்ட தூக்கம் வந்துடும். திறந்திருந்தா எதிர்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மனசால அலகழிக்கும். அதனால கண்ணை வந்து பாதி மூடிட்டு கீதையில் சொன்ன போல பாஹ்யான் ஆபியந்தரான் செய்வ ஸ்பர்ஷான் பரிஹரன். பாஹ்யான் வெளியில இருக்கக்கூடியதான ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷம்னா ஸ்பிருஷதி இது ஸ்பர்ஷ, எது இவனோட சம்பந்தப்படுறதோ விஷயங்கள், சப்தாதி விஷயங்களுக்கு ஸ்பர்ஷம்னு பேர் வேதாந்தத்துல. பாஹ்யான் ஆபியந்தரா, உள்ள இருக்கக்கூடியது ஏற்கனவே அனுபவிச்சதனுடைய வாசனைகள். பாஹ்யான் ஆபியந்தரா செய்வ ஸ்பர்ஷான் பரிஹரன்னு சனை, மெதுவா ஒரே நாள்ல நடக்காது. நான் 10 வருஷமா ட்ரை பண்றேன், ஒன்னும் வரலையா, 11 வருஷம் ட்ரை பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸ்பர்ஷான் பரிஹரன் சனை ததர் ஸ்வமனசக ஸ்தைரியம் மனசா விகதைனசா தத. இந்த புலன்களை வந்து வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களுடைய சம்பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா பரிகாரம் அப்படின்னா அதை நீக்கி 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 ததக பிறகு ஸ்வமனசக ஸ்தைரியம், தன்னுடைய மனசனுடைய ஸ்தைரியம். மனசு வந்து ஒரே விஷயத்த ஆத்மாவை பத்தி மட்டும் சிந்தனை பண்ணக்கூடியது. மனசா விகதையனசா, மனசா பாபங்கள் நீங்கினதான மனசனால. ஏனகன பாபம் சகாராந்த சப்தம் திருத்தியா, அதனால விகதையனசா மனசா ஸ்தைரியம் அதை அடைந்தார். அஹோ நூ சஞ்சலமிதம் பிரத்யாகிருதம் அப்படி ஸ்புடம். அவர் முயற்சி பண்ணி பார்க்கிறார். என்னதான் பிடிச்சு இழுத்தாலும் மனசு அங்கங்க ஓடி போறது. யாருக்கு? ஜீவன் முக்தனுக்கு. அப்ப நம்ம கதை என்ன? அப்படிதான் இருக்கு. அதனால நமக்கு வந்து நான் தியானம் பண்ணேன், எனக்கு நிக்கவே இல்லையே, நான் ட்ரை பண்ணலையே, என்னால முடியலையே அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து ஒரே நாள்ல நிக்கக்கூடிய வஸ்து இல்ல. அது அதனுடைய சுபாவம்
மனசனுடைய சுபாவம் ஓடுறது, புத்தியினுடைய சுபாவமானது நிறுத்துறது. நம்ம புத்திசாலியா இருந்து புத்தியை கொண்டு மனசு அடக்கணும். அந்த புத்திக்கு சாஸ்திர எனக்கூடியதான ஒரு ஆயுதத்தை கொடுக்கணும். அப்பதான் மனசு அடக்க முடியும். இது எப்படி பண்ணோன்றது முதல் அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். அஹோ நு சஞ்சலமிதம் பிரத்யாகிருதம் அபி ஸ்புடம் பட்டாத் கடம் உபாயாதி கடாத் சகடம் உத்கடம். பட்டாத் முதல்ல ஒரு வஸ்திரத்தை பார்க்கறது, சம்பந்தமே இல்லாம ஒரு குடத்தை நினைக்கிறது. அங்கிருந்து பார்த்தா கடாது சகடம், மேலும் கீழும் போகக்கூடியதான சக்கரத்தை மனசு சிந்தனை பண்றது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு மனசுல எந்தெந்த விஷயங்களை பத்தி நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே வருது. அதை சொல்ற பட்டாத் கடம் உபாயாதி கடாத் சகடம் உத்கடம் சித்தம் அர்த்தேசு சரதி. இந்த சித்தமானது மனசானது அர்த்தேஷு பொருட்கள்ல சரதி, அதுபாடு போயிட்டு இருக்கு. எப்படின்னா பாதபேஷு மர்க்கட. ஒரு குரங்கானது பாதபம்னா விருட்சம், மரத்துல எப்படி குரங்கு வருதோ, மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு, அடுத்த மரத்துக்கு போனோம் அப்படின்னா இறங்கி ஏறாது. இப்ப நம்ம ஒருத்தராவது போயிருக்கோம், 7th floorல இருக்கோம், இன்னொருத்தருக்கு போனோம் அப்படின்னா அங்கேருந்து இன்னும் பக்கத்துல இருக்க 5th floor ஜம்ப் பண்ண முடியாது, இறங்கி அடுத்த பில்டிங்ல 5வது மாடி போறோம். குரங்கு என்ன பண்ணோம், மரத்துல இருந்து இன்னொரு இதுக்கு போறது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தம்னா அது அநியத்தமா நடக்கும். இப்படிதான் பண்ணணும்ன்றது ஒரு நியமம் இல்லை. சில சமயம் கீழ் குதிக்கும், சில சமயம் பக்கத்து மரத்துக்கு போகும், மேல் கலைக்கு போகும், கீழ் கலைக்கு போகும். குரங்கு என்ன பண்ண போறதுன்னு அதுக்கே தெரியாது. அது பண்றதை பார்த்தா நமக்கு அப்படி இருக்கு. அது போல ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்தை முழுக்க முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு மனசு போறதுன்றது கிடையாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் தொட்டு இருக்கும், சட்டுன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடும். இந்த விஷயத்தை பத்தினதான சிந்தனை முடிக்காமையே அடுத்த விஷயத்துக்கு போறது. அதனாலதான் இந்த திருஷ்டாந்தம் கொடுக்கிறது. சித்தம் அர்த்தேஷு சரதி பாதபேஷு இவ மர்க்கட பஞ்சத்வாராணி மனசா சற்றுராதீனி அமூனி அகம் புத்தீந்திரியா விதானானி தான் ஏவ ஆலோகயாமியம். பஞ்சத்வாராணி, இது நமக்கு புலன்கள் 5 துவாரங்கள் இருக்கு. என்ன? சற்றுராதீனி கண்ணு முதலியவைகள், அமூனி இவைகள், அலம் இது போறோம். நமக்கு அலம்னா போறோம். எதுக்கு போறோம்? இதனால நான் செய்த விவகாரங்கள் போறோம். அலம், எனக்கு இனிமே இவைகள் வேண்டாம். புத்தீந்திரிய அபிதானானி, இவைகளுக்கு ஞானேந்திரியம்னு பேரு. புத்தீந்திரிய அபிதானானி தான் ஏவ அவலோகயாமியகம், தான் ஏவ ஆலோகயாமியகம். நான் இதைதான் பாக்குறேன், இதை பாக்குறேன்னா இதுதான் கவனிக்கிறேன். எனக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் இந்த 5 புலன்கள். இந்த 5 புலன் தான் மனசுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது. மனசுக்கு விஷயம் வந்துருக்குன்னா மனசு ஆட்டம் போட்டு, அதனால நான் இதை கவனிக்கிறேன். அப்போ புலன்கள் கண்ணு எந்த ரூபத்தையும் பார்க்காமல், பார்த்தா கவனத்தோட பார்க்காமல், காது எந்த சப்தத்தையும் கிரகிச்சு மனசுல ஏத்திக்காமல், யார் வாசல போறா, ஏதோ சப்தம் கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சப்தம் கேட்டா சப்தம் ஒரு க்ஷணம் சப்தம் வருது, அடுத்த க்ஷணம் அந்த சப்தம் நின்று போறது, மனசு அங்க போகக்கூடாது. கண்ணு அதே மாதிரி, வாசனை அதே மாதிரி, ஸ்பர்ஷம் அதே மாதிரி, நாக்கு அதே போல. இந்த மாதிரி ஒவ்வொரு புலனும் ஒரு ஞானம்ன்றது 2 க்ஷணம் தான் இருக்கும். அந்த புலன் அந்த விஷயத்த ஒரு க்ஷணம் கொடுக்கறது, அடுத்த க்ஷணம் இந்த ஞானம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது க்ஷணம் மனசு அதையே போட்டு ஆலோசனை பண்றது, அது பண்ணாம இருக்கணும். அதனால தான் ஏவ ஆலோகயாமியம், இதுதான் எனக்கு தொந்தரவு பண்றது, அதனால இவைகளை நான் கட்டுப்படுத்தணும். இது ஆலோகயாமி. அந்த இந்திரியகனா யூயம், அந்த இந்திரியங்களை பார்த்து சொல்றாரு. அந்த ஐயோ அட இந்திரியகனா யூயம், இந்த இந்திரிய கூட்டங்களை நீங்கள் தெஜதா ஆகுலதாம் சனைகி, உங்களுக்கு வர கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. அதுக்கு என்ன கஷ்டம்? கண்ணு பொருளை பார்த்துட்டே இருந்தா, ரொம்ப நேரம் சப்தத்தை கேட்டிருந்தாலோ, ரொம்ப நேரம் புலன் வியாபாரம் பண்ணாலோ அதுக்கு ஒரு சிராந்தி வருது, அதுக்கு ஒரு அலுப்பு தட்டுறது, அதுக்கு ஒரு கஷ்டம் வருது. எதுவுமே பண்ணலைனாலும், அதுக்கு விஷயத்தை கொடுக்கலைனாலும் அதுக்கு கஷ்டம் வருது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருப்போம்னா எவ்வளவு நேரம் நம்மளால மூடிட்டு இருக்க முடியாது? ஏதோ ஒண்ணு கண்ணை திறக்கிறோம், ஏதோ ஒரு சப்தம் நம்மள தூண்டி விடுறது. அதனால இந்த புலன்களுக்கு விஷயத்தை அதிகமா கொடுத்தாலும் கஷ்டம், விஷயமே இல்லைனாலும் கஷ்டம். இப்ப விஷயமே நான் கொடுக்க போறது இல்ல. தியஜத ஆகுலதாம் சனைகி, நீங்க கவலை விட்டுருங்க.
உங்களை நான் விரோதம் பண்றேன்ற கவலையை விட்டுருந்தோ. சிதாத்மா பகவான் சர்வசாட்சித்வேன ஸ்திதோஸ்மியகம். நான் உங்களோட சேர்ந்து லோக விவகாரம் பண்ணக்கூடியதான க்ஷேத்திரஜனான ஜீவனா நான் இல்ல. நான் இப்ப பகவானா இருக்கேன், சர்வ சாட்சியா இருக்கேன். நீ எந்த பொருளை கொண்டு கொடுத்தாலும் அது என்ன பாதிக்காது. அதனால நீ இனிமே வேலை பண்ணி பிரயோஜனம் இல்லை. கவலையை விட்டுட்டு நீயும் பேசாம இரு. சிதாத்மா பகவான் சர்வசாட்சித்வேன ஸ்திதோஸ்மியகம் ஸ்திதா அப்படின்னு போட்ட. நான் அப்படி ஆயிட்டேன். யாரு? ஜீவன் முக்தனுக்கு அந்த நிலைமை, அந்த ஸ்தைரியம் வருது. சொன்னார் இல்லையா, விகதேனசா மனசா ஸ்தைரியம் ஸ்வமனசா அப்படின்னு சொன்னாரு. சம்பாத்திய அவர் சம்பாதித்தார். எங்க 5வது ஸ்லோகத்துல. அதுக்கு இப்படி புலன்களை, இந்த புலன்கள்னால எனக்கு இனிமே ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. புலன்களை அடக்கணும் அப்படின்னா, அப்ப கண்ணு தெரியலாம் எதுக்கு டாக்டர் கிட்ட போறோம், காது கேட்கலாம் எதுக்கு டாக்டர் கிட்ட போறோம். தான புலன்கள் அடங்கிட்டு அப்படின்னா அப்படி அடக்கிறது இல்லை. புலன்கள் வேலை செஞ்சாலும் அதனால வரக்கூடிய விஷயம் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, இனிமே அதுக்கு உபயோகம் இல்லைன்னா தூக்கி போட்டுரும். அது போல இந்த புலன்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் போயிடும். இத கண் அப்படியே பிச்சு தூக்கி கண்ணப்ப என்ன பண்ணா போல வெளியில போடுறது இல்லை. அந்த இந்திரியகனா யூயம் தெஜத ஆகுலதாம் சனைஹி சிதாத்மா பகவான் சர்வசாட்சித்வேன ஸ்திதோஸ்மியகம் தேனாத்மனா பகுஜ்ஞேன நிர்ஞாதாக சக்ஷுராதய பரிநிர்வாமி சாந்தோஸ்மி திஷ்யாஸ்மி விகதஜ்வர. இப்ப புலன்கள் விஷயத்தை கொண்டு கொடுக்கறத விட்டாச்சு. இல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் அத மனசு வாங்கிக்கல. மனசுல அதனாலதான் அது ஸ்பர்ஷம்ன்றது. மனசு அதனோட ஸ்பர்ஷமே படல. நம்ம அது லோகத்துல நிறைய நடக்கிறது. இப்ப நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் பாக்குறோம். அதுக்கு நடுவுல வரக்கூடியதான 10,000 விஷயங்கள் நம்ம மனசு வாங்கிக்கிறது இல்ல. நான் இங்கேருந்து அங்க போனா அவரை பாத்தியா, வழியில வந்தால என்ன கவனிக்கலையே, அந்த கவனிக்காம இருக்கிறத பிரபஞ்சம் முழுக்க கவனிக்காம விடணும். அவ்வளவுதான். நமக்கு இது புது விஷயம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் அதே போல நடந்துக்கணும். தேனா ஆத்மனா பகுஜ்ஞேன, அப்படிப்பட்டதான பகுஜ்ஞேன சர்வஜனான ஆத்மா. அதனால் நிர்ஞாதாக சக்ஷுராதய, இந்த கண்ணு முதலிய புலன்களுக்கு அதனுடைய ஸ்வரூபம் நிர்ஞாதா. புலன் நம்மள ஆட்டி படைச்சிருந்தது அப்படி இல்ல. புலன் எனக்கு வேலைக்காரன், எனக்கு இனிமே இவனால வேலை இல்லை, அதனால இந்த புலன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லை, அதை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு அதனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு அடிமையாகவும் காதுக்கு அடிமையாகவும் நாக்குக்கு அடிமையாகவும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு அடிமை. எனக்கு வேலை இல்லைன்னா அதெல்லாம் சும்மா இருக்கணும், அது கிட்டேயே வரக்கூடாது. வேலைக்காரனை எங்க வைப்ப? சாதாரணமா அவனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்ப. அவனை எஜமானன் தன்னுடைய ஸ்தானத்துல உட்காத்தி வச்ச எஜமானனுக்கு அப்பமானம். இப்ப நம்ம அப்படி நடந்துட்டு இருக்கோம். அதனால ஆத்மா தன் நிலையில இருந்துட்டு இந்த புலன்கள் எனக்குரியதான வேலைக்காரர்களை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். தேன ஆத்மனா பகுஜ்ஞேன நிர்ஞாதாக சக்ஷுராதய பரிநிர்வாமி சாந்தோஸ்மி திஷ்யாஸ்மி விகதஜ்வர. இந்த பரிநிர்வாமி அப்படின்னா வியாக்கியானத்துல பாஹ்ய பிரபஞ்ச வியாபிருதி நிர்விண்ணோஸ்மி. வெளியில இருக்கக்கூடியதான பிரபஞ்ச வியாபாரத்தினால நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். பரிநிர்வாமி, அதுல இருந்து நான் திரும்பி வந்துட்டேன். உலக விஷயத்துல இருந்து சம்பந்தப்படாமல் இருக்கேன். சாந்தோஸ்மி, இப்ப எனக்கு அந்த இது போனதுனால நான் பரம சாந்தமா இருக்கேன். திஷ்டியா, அதிர்ஷ்டவசமாக அஸ்மி விகத ஜுவரக, எனக்கு உங்களால ஏற்பட்டதான அந்த ஜுவரம், இந்த கொந்தளிப்பு போயாச்சு. ஸ்வாத்மன்யேவ அவதிஷ்டேகம் துரிய ரூப பதே அனிஷம் அந்தரேவ சசாம அஸ்ய கிரமேண பிராணசந்ததி ஜுவாலா ஜால பரிஸ்பந்தே தத்தேந்திர இவானல உதிதோஸ்தங்கத இவ ஹஸ்தங்கத இவோதித. சரி, ஸ்வாத்மன்யேவ அவதிஷ்டேகம், நான் என்னுடைய ஆத்மாலேயே தான் இருக்கேன். நான் ஆத்மாவில் இருக்கிறேன். நான்றது ஆத்மா, ஆத்மா ஆத்மால இருக்கு அப்படின்னா ஆத்மா எப்படி ஆத்மால இருக்கணும்? ஆத்மா ஆத்மாவாக இருக்கு. ஆத்மா அனாத்ம சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்வாத்மனி அவதிஷ்டே அப்படின்னா அனாத்ம சம்பந்தத்தை
முழுவதுமாக விட்டு விட்டேன். துரிய ரூப பதே, அதேப்போ அந்த துரிய ரூப பதத்துல துரியம் எனக்கூடியதான அந்த நிலையில் இருக்கிறேன். துரியம் முன்னாடி பார்த்தாச்சு. அனிஷம் எப்பொழுதும். ஜீவன் முக்தனா இருக்கிறவன் எப்படி இருக்கா? பெரும்பாலும் அந்த ஆத்ம நிலையில இருந்தாலும் பிராரப்த கர்மாவனால அப்பப்போ சரீர சம்பந்தத்தோட வருது. நான் அப்படி இல்லை. அனிஷம் எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கு. அந்தரேவ சசாம, உள்ளேயே அடங்கி விட்டது. ஷம்ம தாது, சாமியதி சாமியதக சாமியந்தி, அதுல லிட்டு சசாம அப்படின்னு. அந்தரேவ சசாம, உள்ளேயே அடங்கி விட்டது. அஸ்ய என்னது? கிரமேண பிராண சந்ததி, அந்த பிராணனுடைய கூட்டம் வரிசையானது உள்ளே அடங்கிருக்கீங்க. பிராணன்னா புலங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் பஞ்ச பிராணம் எல்லாமா சேர்த்து ஆத்மா. இது வரைக்கும் இந்த லிங்க சரீரத்தோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்ப அது இல்லை. கிரமேண பிராண சந்ததி ஜுவாலா ஜால பரிஸ்பந்த தக்தேந்தன இவானல உதிதோ அஸ்தங்கத இவ. ஜுவாலா ஜாலம், அந்த விறகுல நெருப்பு எரியும் பொழுது அந்த ஜுவாலை இருக்கு, அது ஒரு பரிஸ்பந்தம், அப்படி கொழுந்து விட்டு எரியறது அசைஞ்சுண்டு. அது என்ன பண்றது? தக்தேந்தன இவ அனல, இந்தனம், அந்த விறகு எரிபொருள் அது தக்தம், எரிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது? அந்த ஜுவாலா ஜாலம் இருக்கே அது தானா அடங்கி போச்சு. உதிதக அனலக, அடுத்த வரியில இருக்கக்கூடியது உதிதகன்றது அனல, அதோட அனலம்னு நெருப்பு. அந்த எரியக்கூடியதான நெருப்பு இருக்கே உதிதோ அனலக தக்தேந்தன இவ அஸ்தங்கத இவ. தக்தேந்தன அஸ்தங்கத இவ. அந்த விறகு எல்லாம் போனதுக்கு அப்புறம் விறகு போயிடுது, நெருப்பும் போயிடுது. நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. அந்த விறகு முழுக்க சாம்பலா போயாச்சு. சாம்பலா போனதுக்கு அப்புறம் நெருப்பு எங்க போச்சு அப்படின்னா நெருப்பு காணாம போச்சு. அந்த எரிபொருள் போனதுனால அந்த எரியும் நெருப்பும் போயாச்சு. அது போல அஸ்தங்கத இவ. அதனால விஷய வாசனையோ விஷயமோ அதனுடைய வாசனையோ இல்லைன்னா அப்ப இவங்களுக்கு வேலையே இல்லை. மனசு விடாம வேலை பண்ணிட்டு இருக்கு. மனசு எப்படி நிறுத்துறது, மனசு எப்படி நிறுத்து, எல்லாருக்குமே அந்த ஒரு கவலை இருக்கும். எந்த சாஸ்திரம் பார்த்தாலும் மனசை நிறுத்தணும்னு சொல்றது, மனசும் நிக்க மாட்டேன்றது. என்ன பண்ணணும்? மனசுக்கு நம்ம விடாம அந்த ஹோமம் பண்ற போல தீங்கி போட்டுட்டே இருந்துட்டு மனசு நிறுத்தணும்னா எப்படி இருந்து பண்ண முடியும்? நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அதை நிறுத்தணும். நமக்கு எந்த ஜலம் விடுறதுன்னு தெரியல. எதுவும் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, எண்ணெய் விடாம இருக்கலாமோ இல்லையோ. மேல எண்ணெயை விட்டுட்டு நெருப்பு அணையணும்னா விஷயங்களை வர்றதை பத்தி யோசிக்கிறத பத்தி நிறுத்திட்டோம்னா விஷய சம்பந்தத்தை அதுதான் எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா அது ஜீவன் முக்தி அப்படின்றதுல பார்க்கணும். அதுல சொல்லியிருக்கு. அதனால ஜுவாலா ஜால பரிஸ்பந்த தத்தேந்தன இவானலக உதிதக அஸ்தங்கத இவ. அஸ்தங்கத இவ உதித, அதேதான். அது போல இது முதல்ல சொல்ற உதிதோ அஸ்தங்கத இவன்றது திருஷ்டாந்தம். தாஷ்டாந்திகம் அஸ்தங்கத இவ உதித. உதித இந்த கொதிச்சுன்றதான விஷயத்தோட சம்பந்தப்பட்டதான அந்த மனசானது அஸ்தங்கத இவ, மனச அஸ்தமிச்சு போனது போல. சமஹ சமரசாபாசக திஷ்டாமி ஸ்வச்சதாங்கத, நான் சமமாக இருக்கேன். சமரசம், எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவன். திஷ்டாமி ஸ்வச்சதாங்கத, அஜ்ஞானமோ அஜ்ஞான லேசமோ எந்த சம்பந்தமும் இல்லாமல் சுத்தமாக ஆகிவிட்டேன். பிரபுத்தோபி சுஷுப்திஸ்தக, சுஷுப்திஸ்தக பிரபுத்தவான், நான் நன்னா முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஆத்ம ஜானம் நன்னா வந்திருக்கு. ஆனா சுஷுப்திஸ்தக, தூங்குறவன் எப்படி சுத்தி இருக்கிற பொருள்னால பாதிக்கப்பட மாட்டானோ அது போல நான் எந்த ஒரு லோகத்துல இருக்கிற விஷயத்தினால பாதிக்கப்பட மாட்டேன். சுஷுப்திஸ்தக, நான் நன்னா தூங்கிட்டு இருக்கேன். எதுல? விஷயங்கள்ல. பிரபுத்தவான், ஆத்மா விஷயத்துல முழிச்சுட்டு இருக்கேன். விஷயங்கள்ல தூங்கிட்டு இருக்கேன், ஆத்மால முழிச்சுட்டு இருக்கேன். பிரபுத்தோபி சுஷுப்திஸ்தக சுஷுப்திஸ்தக பிரபுத்தவான். துரியம் ஆலம்பிய காயாந்தக திஷ்டாமி ஸ்தம்பித ஸ்திதி சபாஹ்யாபியந்தரான் பாவான் ஸ்தூலான் சூக்ஷ்மதரானபி திரைலோக்கிய சம்பவான் தியக்த்வா சங்கல்பைக விநிர்மிதான் சஹ பிரணவ பர்யந்த தீர்க்க நிஸ்வன தந்துனா. துரியம் ஆலம்பிய, அந்த துரிய பதத்தை அடைந்து
காயாந்தக திஷ்டாமி. காயாந்தக இந்த 3 சரீரங்கள், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு உள்ள காயாந்தக திஷ்டாமி ஸ்தம்பித ஸ்திதி, எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு சஞ்சலம் இல்லாத நிலை, ஸ்தம்பித ஸ்திதி. சபாஹ்யாபியந்தரான் பாவான், வெளியில இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், ஸ்தூலான் சூக்ஷ்மதரான, ஸ்தூலமான பொருட்களாகட்டும் சூக்ஷ்மமான பொருட்களாகட்டும் இவைகள்லாம் திரைலோக்கிய சம்பான், மூவுலகிலும் ஏற்பட்டதான பொருட்கள், தியக்துவா இவைகளை விட்டு சங்கல்பைக விநிர்மிதான். இந்த பொருட்களை விடுறது எப்படி விட முடியும்? இவைகள்லாம் சங்கல்பைக விநிர்மிதான், வெறுமன சங்கல்பத்தினால் ஏற்பட்டது. அயம் கடகான்னு மனசுல ஒரு சங்கல்பம், அயம் கடக. அகம் சரீரின்னு ஒரு சங்கல்பம், சரீரி நமக்கு சரீரம் இருக்கு. அகம் துக்கின்னு ஒரு எண்ணம் வந்தா நம்ம துக்கி, அகம் சுகினா சுகி. இது எல்லாமே உலகத்துல இருக்கிற பொருளும் எல்லாமே மனசுனால கல்பிதம். அதனால சங்கல்பைக விநிர்மிதான் திரைலோக்கிய சம்பவான் தியக்துவா. எதோடு விடணும்? சக பிரணவ பத்யந்த தீர்க்க நிஸ்வன தந்துனா, அந்த பிரணவ ஜபம் பண்ணி அது தீர்க்க நிஸ்வன தந்துனா, பிரணவத்தோட சேர்ந்து பிராணாயாமம் பண்றதுனால இவனுடைய பிராணன் தீர்க்கமா இருக்கு. அதையும் அந்த சாதனையும் விட்டாச்சு. ச பிரணவ பத்யந்த தீர்க்க நிஸ்வன தந்துனா, எல்லாவற்றையும் கேட்டு ஜஹவ் இந்திரிய தாதாத்மியம் ஜாலம் ககை இவானில, அந்த இந்திரியத்தினுடைய தாதாத்மியம், நானே இந்திரியம், கண்ணு பார்த்தா நான் பாக்குறேன்றது, வேதத்தை அடைந்து நான் பாக்குறேன் அப்படின்னா கண்ணால பாக்குறோம். அந்த இந்திரியங்களோட தாதாத்மியத்தை அதை விட்டு ஜஹவ் அதை அழித்து, ஜாலம் கக இவானிலக, ககன பட்சி, கம்னா ஆகாசம், அதுல போகக்கூடியது. அனிலக, அனிலகனா ஒரு இடத்துல இல்லாம போயிட்டே இருக்கக்கூடியது. அந்த ஜாலம், ஜாலம்னா கூடு, ஒரு பட்சியானது கூட்டை விட்டு எப்படி போகுதோ அது போல நான் இந்திரிய தாதாத்மியங்களை விட்டு ததோ அங்க சம்மிதக ஜஹவ், இந்த சரீரத்தை நான் என அறியக்கூடியதான அந்த க்ஷேத்ரஜன் இருக்காரு, அதையும் விட்டு, அந்த க்ஷேத்ரஜத்துவத்தை விட்டு, எனக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அதையும் விட்டு, ஸ்வச்சாம் பிரதிபாசம் உபாகதாம், அந்த சொச்சமான பிரதிபாசம் பிரகாசத்தை அடைந்து சத்யோஜாத சிசுஞானம் பிராப்தவான் முனிகுண்டவ. எப்படி அந்த குழந்தை சத்யோஜாத, அப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த நிலையை அடைந்தார். அந்த அப்போ பிறந்த குழந்தைக்கு தான் அதுக்கு அம்மான்ற அறிவு கூட இருக்காது. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அது அந்த வாசனைகள்னால கண்டுபிடிச்சு எல்லா காரியத்தை பண்றது. சத்யோஜாத அது அந்த முக்தனுக்கு ஒரு திருஷ்டாந்தமா சொல்றது. சத்யோஜாத சிசு ஞானம் பிராப்தவான், ஜீவன் சேதனம் இருக்கு ஆனா சைத்தன்ய வியாபாரம் இல்லை, அதுக்காக அதை சொல்றது. புத்தியினால எந்த ஒரு வியாபாரமும் பண்ணல, எனக்கு இது வேணும் வேண்டான்னு கூட சொல்ல தெரியாததான அந்த நிலைமை அடைந்தான் முனி குங்கவ. ஜஹோ சிதக சைத்திய தசாம், அந்த புத்தியினுடைய சைத்திய தசாம் வியாபாரத்தை விட்டு ஸ்பந்த சக்தி இவானல் இவ அனிலக, அனிலக அந்த ஸ்பந்த சக்தியை, மனசு அசையக்கூடியதான அந்த சக்தியை விட்டு சித் சாமான்யம் அத ஆசாத்திய. இங்க அனிலக அப்படின்றது இது யௌகிக பிரயோகம் தான். இப்போ மனசு ஒரு விஷயத்துல இருந்ததுன்னா அந்த விஷயம் அதுக்கு ஒரு ஆசிரியம், ஒவ்வொரு விஷயமா மனசு போகுது. இது அனிலகன்னு சொல்றதுனால மனசு எந்த ஆசிரியமும் இல்லை, மனசு பிடிப்பு இல்லை அப்படின்னா மனசு எந்த வேலையும் செய்யாது. சித் சாமான்யம் அத ஆசாத்திய சத்தா மாத்திராத்மகம் ததக, வெறும் சித் சாமான்யமாக இருக்கு. சித்து விசேஷமா இருக்கும் பொழுது கடஞானம் படஞானம்னு வரும். இது வெறும் சித்து சித்தார் ஞப்தின்னு சொல்லுவார். அதை அடைந்து சத்தா மாத்திராத்மகம் மனசு கேவல சத்தா மாத்திரமா எடுத்து சுஷுப்த பதம் ஆலம்பிய, எப்படி சுஷுப்தியில இருக்கோ அந்நிலையை அடைந்து தஸ்தோ கிரி விவாச்சர, அந்த மலை எப்படி காத்துனால அசையாம இருக்கோ அது போல விஷய வேகத்தினால் இவன் அசையாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு இது வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல அந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்ற, அது சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. இது